சுவைக்கலாம் வாங்க. தீபாவளிக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் ரவை, 2 ஏலக்காய் வாசனைக்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ரவையை அப்படியே விட்டுடுறேன். பாலில் ரவை நல்லா ஊறி வரணும். இப்போ பாலில் ரவை நல்லா ஊறி வந்துருச்சு. இதை ஒரு கடாயில் மாற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்புக்கு 3/4 கப்பு சர்க்கரை இல்லை வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ரவை வெந்து வந்ததும் அது கூட 1/2 கப் பால் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம விருப்பமான ஷேப்பில் பண்ணி இன்னும் ஹீட் ஆனதும் பொரிச்சு எடுத்தோன்னா நமக்கு டேஸ்டான ஸ்வீட் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க.